அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது அறத்துப்பாலின் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையின் 4வது பாடல். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த இடத்துல உரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை பாத்தீங்கன்னா மன வலிமை, திடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, மேன்மையான அறிவு. இந்த அறிவு எதுக்கு நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு எது நன்மை, எது தீமை, எது உண்மை, எது பொய்மை, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது செய்தால் என்னென்னமான விளைவுகள் வரும், இது எதனால இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து எது நன்மையோ அதன்படி வாழ்வதுதான், வாழ வைக்கிறதுக்கு ஒரு கருவியாக செயல்படுவது இந்த அறிவு. அதுதான் உரன் அப்படின்னு இந்த இடத்துல அறிவை எடுத்துக்கிறோம். உரன் என்னும் தோட்டியான். தோட்டியான்னா அங்குசம். ஒரு மிகப்பெரிய யானைய ஒரு அங்குசத்துல ஒரு சின்ன கம்பு மூலமா அடைக்கிறோம் இல்லையா, அந்த அடக்கக்கூடிய அந்த அங்குசத்துக்கு பேர் தான் தோட்டியான். இந்த இடத்துல தோட்டியானா எது செயல்படுது அப்படின்னா, உரன் அப்படிங்கக்கூடிய அறிவு. அந்த அறிவுங்கிற அங்குசத்தை வைத்து அந்த அறிவின் அங்குசம் என்ன செய்யும் அப்படின்னா, ஓர் ஐந்தும். ஓர் ஐந்துனா என்ன? ஞான இந்திரியங்கள்னு சொல்லப்படக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்னென்ன? ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை இல்லையா? இந்த கண்ணு மூலமா பார்க்கறது, செய்யறது, அதன் மூலமாக நிறைய விளைவுகளை நாம நிறைய விஷயத்துக்களை நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பொறிகள், இதன் மூலமாக ஓர் ஐந்தும் காப்பான். இதெல்லாம் அடக்கி ஆழ்வான் அறிவின் மூலம். எது உண்மை, எது பொய்மை, இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலும் உண்மை எது அப்படின்னு தெளிந்து செயல்படக்கூடியது கண் மட்டும் இல்லை, அதன் நமக்கு இருக்கக்கூடிய ஐம்பொறிகளான இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, தொடு உணர்வான தோல், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வின் மூலம் நம்மை இந்த மாயாக்குள்ள சிக்கிக்காம உண்மையான உலகம் எது, உண்மை எது அப்படின்னு உணர்ந்து அந்த மெய்யோட இணைந்து வாழக்கூடியவர்கள், அந்த சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அந்த மாதிரி அங்குசம் போன்று தன் மனதை வைத்து, அந்த அறிவை வைத்து இத்தனையும் அடக்கி யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ இல்ல வாழ்கிறார்களோ அவர்கள் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வரன் அப்படின்னா, வரன் என்னும் வைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நீடித்து இருக்கக்கூடிய, சிறப்பா வாழ்றதுக்கு, சிறந்ததா வாழக்கூடிய ஒரு வரம் போன்ற வாழ்க்கைக்கு ஒரு வித்து. அவங்க ஒரு விதை இந்த உலகத்துக்கு. அந்த மகான்கள், ஞானியர்கள், தன்னை உணர்ந்த மேம்பட்ட ஒரு சிறந்த ஒரு உண்மை நிலையை அறிந்து ஒரு ஒழுங்கு நிலையோட வாழ்ந்த அந்த மிகப்பெரிய மகான்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒரு விதை. விதை தனக்கு தானே எதையும் அனுபவிக்காது. அது என்ன பண்ணும்னா, ஒரு மரத்தை கொடுத்து அதுல பழங்களை கொடுத்து பிற உயிர்களுக்கு அது உதவும். அப்ப வளரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுல நிழலாற்றிக் கொள்வார்கள், அதுல பயன் பெறுவார்கள், பழங்களை வைத்து பசியாற்றிக் கொள்வார்கள். வாழ்வாதாரத்தை கூட நிறைய பறவைகளும் மற்ற ஜீவன்களும் அதுல கூட நிறைய தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் அதுல இது பண்ணிக்கும் இல்லையா, உண்டு பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த உலகமானது நீடித்து வாழ்வதற்கும் சிறப்பாக வாழ்வதற்கும் மனிதர்கள் சந்தோஷமாக நல்லபடியா வாழ்றதுக்கும் விதையாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, தன்னுடைய அறிவின் மூலம் மெய்மையை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து, தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை, ஆன்மாவை அறிந்து வாழ்ந்த ஞானியர்களும், யோகியர்கள், மகான்கள், சித்தர்கள் அனைவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு வித்து போன்றவர்கள். வித்துனா விதை.
அவர்களை வந்து பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். இன்பம் துன்பங்கிற விஷயத்துக்குள்ள மாட்டிக்காம நன்மை தீமை அறிந்து உண்மை பொருள் அறிந்து பேரானந்த நிலைக்கு, மரணமற்ற நிலைக்கு அந்த வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்வார்கள். அந்த சிறந்த வாழ்க்கை வாழ்வார்கள். அப்படி வாழணும் இல்லையா? அப்படிதான் வாழணும். ஒருத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு தான் போகணும். அப்படி சிறப்பாக வாழ்ந்து செல்றவர்கள் வந்து விதை போன்றவர்கள். ஓகேவா? நன்றி.